ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஐயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னதரே உயர்ந்தவரே உங்களை துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா உங்களையே நாங்கள் நோக்கி பார்க்குறோம், உங்களையே நாங்கள் நோக்கி பார்க்குறோம்ப்பா. உங்களுக்கு சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உங்களை துதிக்கிறோம்ப்பா. துதிகளுக்கு மத்தியில் நீங்கள் வாசம் பண்ணுற தெய்வமாக இருக்கிறீங்களே கர்த்தாவே, உங்களையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களையே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு சோத்ரம் 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 சோத்ரம். மாறாதவரே மாறாதவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஏசையா உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு சோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். உடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வேளையில் கழுவட்டோம்ப்பா, சுத்திகரிக்கட்டும், பரிசுத்தமாக்கட்டும் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுடைய எண்ணங்கள் பார்வைகள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும்ப்பா. உங்களுக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். எங்கள் மனதின் நினைவுகள் யோசனைகள் எல்லாம் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தைகள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தமாகட்டும் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்ரம் சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தம் பொல்லாதவைகளாக இருக்குன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே ஐயா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் பார்வைகளை எல்லாம் பரிசுத்தமாக்குங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பேச்சுக்கள், எங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா கிருபை நிறைஞ்ச வார்த்தைகள் மாத்திரம் எங்கள் வாயிலிருந்து வரட்டும் ஆண்டவரே. ஐயா உங்களுக்கு சோத்ரம் 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 சோத்ரம். எங்கள் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும் அப்பா. உங்களுக்கு சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இந்த வேளையில். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கண்களை எல்லாம் கர்த்தர் மேலே பதிய வைப்போம், கண்களை எல்லாம் கர்த்தர் மேலே பதிய வைப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரையே நோக்கி பார்ப்போம், கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் எல்லாம் மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த பொழுது, ஒரு மனதோடு அவங்க கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியின் அந்த வல்லமை கீழே இறங்கி வந்ததை நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. அதனால் இப்போ மேல் வீட்டு அறையில் நாம் கூடியிருக்கிறோம், ஒரு மனதோடு நாம் கூடியிருக்கணும். அல்லேலூயா. அப்போ கூடியிருக்கிறது ஒரு அனுபவம், ஆனால் ஒரு மனதோடு கூடியிருக்கிறது ஒரு அனுபவம். அதனால் வெறும் கூடியிருந்தால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவாரா, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒரு மனதோடு கூட நாம் கூடியிருப்போம் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல பலமாக அசைவாடுவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அந்த ஏக சிந்தையை நமக்கு தரணும், ஒரு மனதை நமக்கு கர்த்தர் கட்டளையிடணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லும்போது வாய் திறந்து நல்லா சத்தமாக சொல்லுங்கள். அது நம்ம ஒன்றும் அது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை. அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அப்பா உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சோமா ப்ரே பண்ணோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.
அபிஷேகத்தால எங்க ஒவ்வொருத்தரும் நீங்க நினைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. உடைய பிரசனத்திற்காக நன்றி டாடி. ஒவ்வொரு வேலையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆமென்ப்பா. வேலை பார்க்குற ஒவ்வொருத்தங்க மனைவியும் எல்லாருடைய மனசையும் ஏசப்பா. நீரே ஏசப்பா ஆட்கொண்டதையும் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உடைய கருத்தை ஒவ்வொருத்தங்களும் கொடுக்குறேன் ஏசப்பா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஏசப்பாவோட குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாக இருக்கும். அல்லேலூயா. அப்போது அந்த இடத்துல ஒரு பிசாசுக்கு அங்கே இடம் இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ஏசப்பாவோட குடும்பம். அல்லேலூயா. ஆனால் சத்துரு ஒரு வேளை தேவையில்லாத பிரச்சனைகள், சச்சரவுகள், சண்டைகளை கொண்டு வரான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம் முதலாவது இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போது நாம் எல்லாம் இயேசுவின் குடும்பத்தை சார்ந்தவங்க. ஆமென். ஆமென். கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. அல்லேலூயா. நாம் இயேசுவின் குடும்பம். அல்லேலூயா. ஏசப்பா தான் நம்ம வீட்டுக்கு தலையாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இதுதான் ஒரு குடும்பம். ஆமென். சபை தான் ஒரு குடும்பம். அல்லேலூயா. அப்போது அந்த குடும்பத்துக்கு ஏசாமி தலைவராக இருக்கிறாங்க. அப்போது ஏசாமி நம்மளுடைய ஜீவியத்தில் வராங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் வராங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் வராங்க, நம்ம குடும்ப வாழ்க்கையில் வராங்க, சபைக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் அங்கே எப்போதும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். அல்லேலூயா. அது இது முதல்ல தனிப்பட்ட ஜீவியத்தில் அது முதல்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். விளங்குதா? அல்லேலூயா. ஏசாமி உங்களுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் இந்த சமாதானம், இயேசு கொடுக்குற சமாதானம், இயேசு கொடுக்குற சந்தோஷம் முதல்ல உங்களுக்குள்ளே இருந்து பொங்கி வரணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம இன்றைக்கி ஹோல் டே நிறைய டயர்டாக இருப்போம். எல்லாரும் ஒரு காரியங்களாம் அலுவலாக வெளியே போயிருந்திருப்போம். ரொம்ப சரீரத்தில் நாம் பலவீனத்தோடு இருக்கலாம். வேதம் சொல்லுது, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. தாவீது ஜெபம் பண்ணும்போது சொல்கிறான், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஒரு உற்சாகமான ஆவி தாங்கும்படி செய்வார். அல்லேலூயா. உன்னதத்தின் பலத்திலிருந்து நாம் அந்த பலனை பெற்றுக்கொள்வோம் இன்னைக்கு. அல்லேலூயா. ஏன்னா அதுதான் ரியல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம வேறு இடத்துல எனர்ஜியை தேடக்கூடாது, அது தப்பாயிரும். அப்போ ஆண்டவர் இடத்துல தான் அந்த மெய்யான எல்லா பலனும் இருக்குது. அப்போ அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது எவ்வளவு பலவீனத்தோடு நாம் வந்தாலும் இந்த சாட்சியை நான் ஒரு 1000 முறை சொல்ல முடியும். நாங்கள் அந்த ஆரம்ப காலத்தில் ப்ரேயர் குரூப் நடத்தும் போதெல்லாம் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே நேராக ஓடி வந்து ப்ரேயர் குரூப்பில் அப்படியே உட்காந்துருவோம். எல்லாம் அப்படியே பயங்கர டயர்டாக இருக்கும். எல்லாருக்குமே மைண்டில் எப்படி இருக்கும்னா, இந்த ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கலாமா, இந்த ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து உக்காந்துருவோம், ஏதோ ஒன்று பிடிவாதமாக வந்து உக்காந்துருவோம். உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதே எப்போ அந்த சோர்வெல்லாம் போச்சு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. அதுதான் இயேசுனுடைய சமூகம். ஆமென். அப்போ நாம் எல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறோம், இயேசுவினுடைய குடும்பத்தில் இருக்கிறோம். அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு நிறைவு, அந்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே எப்போதும் இருக்கணும். பிசாசு நம்மளுடைய சந்தோஷத்தை எடுத்து போடும்படியாக தான் இந்த நேரமாக வகை தேடிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அவனை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு பெரிய விதம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமென். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்முடைய பலன். என்ன வரமாட்டீங்க வார்த்தை எல்லாம்? ஐயையோ, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்முடைய அல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன்
பணக்காரன் இல்லை, உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசு குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, ஆமென் இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து நாம் வந்திருக்கிறோம், அப்படி தானே? ஆமென். இப்போ எங்களோட குடும்பம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே எல்லா நாளும் அப்படியே சந்தோஷமோ சமாதானமோ நிறைவாக இருக்கும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இல்லையா? எல்லாரிடத்துலையும் எல்லாருடைய வீடுகளில் எல்லாருடைய குடும்பங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன சச்சரவுகள் இதெல்லாம் வரும். ஆனால் இதெல்லாம் தாண்டி நான் சொன்னது போல் எப்போதும் கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் பிசாசை நம்மளால் தோற்கடிக்க முடியும். இல்லையா? எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி போடுவார். இல்லையா? நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் மேலே நம்ம எப்போதும் நம்பிக்கை இருக்கிறவங்களாக இருக்கணும். இல்லையா? ஆண்டவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்த்து பிரயாணம் பண்ணணும். இல்லையா? பேதுரு ஆண்டவர்கிட்ட சொன்னால், ஆண்டவரே நீரே ஆனால் நான் இறங்கி இந்த கடை மேலே நான் நடந்து வரட்டும் அப்படின்னு சொன்னோம். இல்லையா? அது கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏசப்பா ஒரு கொந்தளிக்கிற ஒரு கடல் மேலே அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாம் படகுல உட்காந்துருக்காங்க. இப்போது அந்த மற்ற 11 பேருக்கு அப்படி கேட்கணும்னு சொல்லி தோணலை, ஆனால் அவனுக்கு மாத்திரம் தான் அப்படி தோணுச்சு. நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் நான் இறங்கி நடந்து வரேனே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆண்ட சொல்கிறாங்க, சரிப்பா இறங்கி நடந்து வா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நடுக்கடலில் அந்த படகுலேருந்து வெளியில் எந்திரிச்சு தண்ணியில் காலை வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு துணிகரம் வேணும். அல்லேலூயா. ஒரு துணிவு வேணும், ஒரு தைரியம் வேணும். அது எப்போ மட்டும் வரும் தெரியுமா? வெறும் ஏசப்பாவை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது. அல்லேலூயா. ஏசப்பாவை மட்டும் பார்த்துக்கிட்டே அந்த கப்பல்லேருந்து அவங்க போன அந்த படகுலேருந்து காலை எடுத்து
தண்ணியில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே படகுலேருந்து இப்படி கால் எடுத்து படகை விட்டு வெளியில் அப்படி கால் வச்ச உடனே தண்ணி வந்திருக்குமா? அவ்வளோ பக்கத்துலேயே தண்ணி இருந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க? தண்ணி கொஞ்சம் ஆழத்தில் தான் இருந்திருக்கோம்ல. அப்போ இவன் ஒரு வேளை எகிரி குதிச்சானோ, பிடிச்சிக்கிட்டு மெதுவாக இறங்கினானோ, என்ன நம்பிக்கையில் இறங்கினானோ, ஏசாமி சரி நீ வாப்பா நடந்து வான்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த கடல் மேலே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். இல்லையா? கொந்தளிக்குது தண்ணி எல்லாம், பெருங்காற்று, கடல் அலை பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படியே ஏசப்பாவை பார்த்து நடந்து போயிட்டே இருக்கிறான். இல்லையா? நம்ம குடும்பத்தில் இருக்கிற இந்த கொந்தளிப்பு, புயல் காற்று, அமைதியற்ற தன்மை, இதெல்லாம் உங்கள் கால் அடியில் ஏசப்பா போட்டுருவார். இல்லையா? எல்லாம் உங்கள் கால் அடியில் போட்டுருவார். எது வரைக்கும்னா ஏசாமியை மட்டும் நீங்கள் பார்த்து நடக்கிற வரைக்கும். அந்த கடல் அலையெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி அலை கழிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டான், ஏசப்பாவை விட்டுட்டு அந்த கொந்தளிப்பை அப்படி மெதுவாக திரும்பி பார்த்தான். டக்குன்னு உள்ளே போயிட்டான். இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு அது உங்களை மூழ்கடிக்க செஞ்சிடும். இல்லையா? எப்போதுமே ஏசப்பாவை மட்டும் நீங்கள் பார்த்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் உங்கள் பாதபடி உங்கள் கால் அடியில் போட்டுடுவார். ஆமென். அதை மிதித்து நீங்கள் ஜெயத்தோடு நடந்து போய்கிட்டு இருப்பீங்க. எப்போவும் ஏசாமி மேலே உங்கள் கண் இருக்கட்டும். அல்லேலூயா. பிரச்சனைகளை பார்க்காதீங்க. அதெல்லாம் மேற்கொள்கிற ஒரு வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை மாத்திரம் நீங்கள் பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதி பாடல் உண்டு. அறிக்கை செய்வோம். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம், இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என்னாச்சு யாருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. ஆமென். Thank you Lord. ஆரம்பத்தில் ஜெபிக்கும்போது சொன்னேன், அவங்க மேல் வீட்டறையில் கூடியிருந்தாங்க. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவங்க மேலெல்லாம் இறங்கி வந்துச்சு. அல்லேலூயா. போன வாரம் ஆராதனை நேரத்தில் நான் இதை சொன்னேன். நாம் தொழுது கொள்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர், அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அப்போது
அவரை வந்து ஒரு வல்லமையாக ஏதோ ஒரு ஃபோர்ஸாக அப்படிலாம் பாவிக்கிறத விட்டுட்டு இயேசுவை போல அவர் ஒரு திருத்துவத்தில் ஒரு 3வது நபர் அவர். ஆமென். இயேசு திருத்துவத்தில் 2வது நபர், முதல் நபர் பிதாவாக இருக்கிறாங்க. அதுபோல் திருத்துவத்தில் 3வது ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அவரோடு கூட உங்களால் பேச முடியும், அவர் உங்களோடு கூட பேச முடியும், உங்களை அவர் வழி நடத்த முடியும், உங்களை தடுக்க முடியும், உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்ல முடியும், பாவ உணர்வை உங்களுக்குள்ளே அவரால் கட்டளையிட முடியும், உங்களால் அவரை துக்கப்படுத்த முடியும், வேதனைப்படுத்த முடியும், அவரால் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒரு நபர் அப்படிங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்போது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் 2000 வருஷங்களுக்கு முன்பாக நிறைவேறிட்டு, அது பெற்றுக்கொள்ளாதவங்க, அந்த அனுபவம் இல்லாதவங்க நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாக நாம் பார்ப்போம். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நம்மளாலையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நான் எப்போதும் சொல்கிறது உண்டு, சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது மத்தேயு 7வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லும், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் நல்ல ஈவுகளை பிள்ளைகள் கேட்கும் பொழுது, அவர்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படி சொல்லியிருக்கோம். ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியம். அல்லேலூயா. அந்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேணும். அந்த அக்கினியின் அனுபவத்துக்குள்ளே நாம் போகணும். ஆமென். அல்லேலூயா. ஸோ பாடல் பாடும்போது ஒரு பாட்டாக அதை பாடாதீங்க. எப்போவுமே எந்த ஒரு பாடலையும் ஜெபமாக மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தரை நோக்கி பாடுறதா நினச்சிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நினைக்கிறதில்ல, அதுதான் நீங்கள் செய்யணும். ஆமென். ஆண்டவரை நோக்கி அது ஒரு விண்ணப்பமாக நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்பார். அல்லேலூயா. ஆவியோடு நாம் பாடுவோம், கருத்தோடு நாம் பாடுவோம். ஆமென். கர்த்தர் அதெல்லாம் கேட்பார். உங்கள் எல்லாரையும் ஒரு நாளில் நிச்சயமாக அபிஷேகம் செய்வார். அல்லேலூயா. அது இந்த நாளாக கூட இருக்கலாம், எந்த நாளாகவும் இருக்கலாம். கர்த்தர் அதை நிர்ணயிப்பார். ஆமென். நாம் அந்த வாஞ்சை உள்ளவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. திடீர்னு ஒரு பின்மாரியை ஊற்றிடுவார் அப்படியே. அல்லேலூயா. நமக்கு தெரியவே தெரியாது, எதிர்பார்க்கவே மாட்டோம். நாம் திடீர்னு ஒரு பெருமழையை அனுப்பிடுவார், ஒரு கீழ்காற்றை அனுப்பிடுவார். அல்லேலூயா. அது நாம் விசுவாசிக்கணும். இப்போது நமக்கு அந்த வாஞ்சை இருக்கணும். அப்பா, எனக்கு இந்த அனுபவம் தாங்க, நான் இந்த அனுபவத்துக்குள்ளே போட்டோம், எனக்கு பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை தாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நான் என்னுடைய அனுபவத்தை ஒரு நாள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ அது உங்களுக்கு விளங்கும், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன அப்படிங்கிறது. ஆமென். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே, எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே. மோசேயை வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, எங்கள் வாழ்க்கையையும் உங்க அக்கினியால் சந்தியும் தெய்வமே, எங்கள் வாழ்க்கையையும் உங்க அக்கினியால் சந்தியும் தெய்வமே. நல்லா விடுதலை பாடுவோம். அபிஷேகம் அபிஷேகமே
இப்போ தாரும் தெய்வமே அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே ஏசாயாவை அக்கினியால் தோற்றையின் தெய்வமே எங்கள் வாலிபத்தையும் உங்க அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே என் வாலிபத்தையும் உங்க அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே அக்கினி அக்கினியாய் அக்கினி அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே தாவீதையும் அபிஷேகத்தால் நிரப்பின தெய்வமே என் பாத்திரமும் அபிஷேகத்தால் நிரம்பி வழியரும் என் பாத்திரமும் அபிஷேகத்தால் நிரம்பி வழியரும் ஹல்லேலூயா அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே உண்மையா கேளுங்க ஆண்டவரிடத்துல உண்மையா கேளுங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் என்னை மாற்றும் தெய்வமே அக்கினி அக்கினியாய் அக்கினியா அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே உலர்ந்து போன என் வாழ்க்கையையும் உயிர்ப்பியும் தெய்வமே கேளுங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க உலர்ந்து போன என் வாழ்க்கையையும் உயிர்ப்பியும் தெய்வமே சத்ரவா சத்ரவா ஆமென் ஹல்லேலூயா என்னை மாற்றும் தெய்வமே அபிஷேகம் அபிஷேகமே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்களை எல்லாம் அனல் மூட்டி எரிய விடுவோம் ஹல்லேலூயா சோத்திரம் மேகல மன துரிவிலி விடவா சிறவல வரவல வரவ ஹல்லேலூயா மாற்றும் தெய்வமே அக்கினியா அக்கினியா என்னை மாற்றும் தெய்வமே சாமி மறுபடியும் உங்களை நாங்கள் நோக்கி பார்க்குறோம். Lord Jesus, we look unto you again. எங்களோடு கூட நீங்கள் பேச வேணுமா ஜெபிக்கிறோம். And we pray that you speak to us. ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறந்து கொடுங்க. Open our spiritual eyes. ஆவியானவரே நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. Holy Spirit, you speak with us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. இதுவரையில் 7 சப் டாபிக்ஸ் நாம் மனைவி கணவன் அப்படிங்கிற தலைப்பு கீழே பார்த்துருக்குறோம். So far we've looked into 7 subtopics under wife and husband. இதில் கடைசியாக இந்த குகையின் அனுபவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். Finally we looked into this experience of the cave. அதில் எலியாவினுடைய வாழ்க்கையில் அநேக பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். And we learned many things from the life of Elijah. இந்த எலியா யார் என்பதை குறித்து நாம் ஓரளவுக்கு புரிந்து கொண்டோம். And we understood to some extent who Elijah is. அல்லேலூயா. அப்போ நாம் எப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறதே நாம் கற்றுக்கொண்டோம். And we also learned about what kind of mistakes we should not do. விசேஷமாக மனைவி கணவனா எப்படிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது. And specifically on what mistakes that wife and husband should not do. அல்லேலூயா. போய் சின்ன சின்ன காரியங்களுக்கு குகைக்குள்ளே போய் நம்ம உட்காந்துக்கிற கூடாது. For little things we should not go end up sitting in the cave. அல்லேலூயா. Hallelujah. ஆமாம். அப்போ நான் எப்போதும் இதை சொல்லுவேன். So I always say ஒரே படுக்கையில் தான் படுத்திருப்பாங்க. they'll be sleeping on the same bed. ஆனால் மனைவி அந்த பக்கம் திரும்பி படுத்திருப்பாங்க. But the wife will be turned on one கணவன் side இந்த பக்கம் திரும்பி and the படுத்திருப்பாங்க. husband on the other side. ஐசாக் ஜோ சொல்லுவார், Isaac Joe used to say நடுவில் பெரிய சிவந்த சமுத்திரம் இருக்கும். there will be a great red sea in between them. அல்லேலூயா. அப்படி இல்லை. Not like that. இதெல்லாம் குகையின் அனுபவம். These are the experience of the cave. எதனா ஒன்றுனா உடனே ஓடி போய் நம்ம குகைக்குள்ளே If போயிடும். anything happens, immediately we run to the cave. இது எலியாவோட வாழ்க்கையில் பார்த்தோம். We saw this in the life of Elijah. இன்னைக்கு ஆகாபோட வாழ்க்கையில் கூட அப்படி தான் அந்த ராஜா செஞ்சுருக்கிறத நம்ம பார்க்கலாம். And we will look into King Ahab's life today, how he did the same. ஆனால் இன்னைக்கு 8வது ஒரு டாபிக் உள்ள முதல்ல நம்ம போவோம். But தீங்கில் ஒரு மனம்.
This subtopic is One called accord in evil. One accord in evil. அல்லேலூயா. Hallelujah. தீங்கில் ஒரு மனம். One accord in evil. நமக்கு எப்போதுமே ஒரு மனம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றது உண்டு. I always say that we must be in one accord. வேதம் நமக்கு அதுதான் கற்றுக் கொடுக்குது. And that is what the Bible teaches us. அவங்க அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம வாசிக்கும் பொழுதும் அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். And that is what we read in the book of Acts as well. அல்லேலூயா. Hallelujah. அந்த வசனத்தை ஒரு நிமிஷம் எடுத்து வாசிக்கலாமா? Shall we take that verse and read? முதலாவது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாமே. Chapter 1 verse 14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. Hallelujah. அவங்க ஜெபத்துல வேண்டுதல்ல தரித்திருக்கிறது நல்ல பழக்கம் தான், நல்ல காரியம் தான். They all continued with one accord in prayer and supplication. ஆனா அப்படி தரித்திருக்கும் பொழுது ஒரு மனதோட அவங்க தரித்திருந்தாங்க. Now when they were in prayer and supplication, they were continuing in one accord. அல்லேலூயா. Hallelujah. நீங்க 1000 பேர் கூடி ஜெபிச்சாலும், even if 1000 people are gathered to ஒரு pray, காரியத்துக்காக வல்லமையா நீங்க ஜெபம் பண்ணினாலும், even if you pray for something with such power, ஆனா அங்க ஒரு மனம் இல்லைன்னு வெச்சுக்கோங்களேன், அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். if there is no one accord there, then the Lord will not hear that prayer. அல்லேலூயா. Hallelujah. ஆனா ரெண்டே பேர் கூடி நீங்க ஜெபம் பண்ணினாலும், But even if it is just 2 people gathered, ஒரு மனதோட ஜெபம் பண்ணினீங்க வெச்சுக்கோங்களேன், if you pray in one accord, ஆண்டவர் உடனே அந்த ஜெபத்தை கேட்பார், அதுக்கு பதில் தருவார். the Lord immediately will hear that prayer, he will answer. பூமியிலே நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ, whatever you ask on the earth in one accord. அல்லேலூயா. Hallelujah. அப்ப ஒருமனப்பட்டு நாம ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். And so when we pray in one accord, then that prayer is what is heard by the Lord. அப்போ வேதம் நமக்கு எல்லா இடத்துலையுமே அதிகமாக கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம், நாம எப்போதும் ஒரு மனதோடு கூட இருக்கணும். And so in the Bible, a lesson that we learn throughout the Bible is that we must be in one accord. அதை கெடுக்கிறது தான் பிசாசனுடைய வேலை. And the work of the devil is to ruin that. அல்லேலூயா. Hallelujah. அதுக்கு நாம ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. And we should never give room to that. அல்லேலூயா. Hallelujah. மனைவி ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. The wife should never give room to it. கணவன் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. And the husband should not give room பெற்றோர்கள் to it. இடம் கொடுக்க கூடாது. The parents should not give room. பிள்ளைகள் இடம் கொடுக்க கூடாது. The children should not give room. சகோதர சகோதரிகள் இடம் கொடுக்க கூடாது. Brothers and sisters should not give room to it. அல்லேலூயா. Hallelujah. உங்களுக்கு தெரியுது ஆவியானவர் உங்களை வான் பண்றாரு, இல்ல இப்படி நாம செய்யும்போது ஒரு மனம் கெட்டுரும் அப்படின்னு சொல்லி வான் பண்றாருன்னா டக்குன்னு சைலண்டா போயிடணும். If you realize that the Holy Spirit is warning you, saying no, if we do this then we will lose our one accord, step aside. அல்லேலூயா. Hallelujah. எப்போதும் உடனே அமைதியா போயிடணும். Always go silent. அல்லேலூயா. Hallelujah. ஆவியானவரை கிரியை செய்ய விடுங்க. Allow the Holy Spirit to work. நீங்க எல்லாத்தையுமே உங்க கையில Do எடுக்காதீங்க. not take everything on your own hands. அது கண்டிப்பா உங்களுக்கு தோல்வியில முடியும். It will surely finish in a loss. ஒரு மனம் கெட்டு போகும். Your one accord will go away. பரிசுத்த ஆவியானவரை வேலை செய்ய விடுங்க. Allow the Holy Spirit to work. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. அப்போ ஒரு மனம் நமக்கு ரொம்ப அவசியம். And so one accord is necessary. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு மனம் ரொம்ப அவசியம். In our spiritual life, one accord is necessary. ஆவிக்குரிய ஜீவியத்துல இது ஒரு பெரிய ரகசியம். It is a big secret in your spiritual life. Hallelujah. Hallelujah. இந்த ஒரு மனம் கெட்டு போகும் பொழுது உங்க தனிப்பட்ட ஜெப ஜீவியம் கூட பாதிக்கப்பட்டு போகும். When one accord is gone, even your personal prayer life will be affected. Hallelujah. Hallelujah. விசேஷமா மனைவி கணவனுக்குள்ள இந்த ஒரு மனம் கெட்டு போகும் என்று சொன்னா நீங்க தனிப்பட்ட ஜெபம் கூட உங்களுக்கு வல்லமையான ஒரு ஜெபம் அது இருக்காது. And especially between the husband and wife, if there is no one accord, then your personal prayer will not be as powerful. Hallelujah. Hallelujah. அப்போ கொஞ்ச நாள்ல உங்க ஜெப வாழ்க்கை மங்கி போயிடும். And so in some time your prayer life will go down. அப்போ ஜெப வாழ்க்கை மங்கி போச்சுன்னா வேதத்து மேல ஒரு வாஞ்சை குறைஞ்சு போயிடும். And so when your prayer life goes down, there will be less desire on the Bible. அப்போ வேத வசனங்கள் உள்ள போய் உங்க ஆத்துமாவை பலப்படுத்தல அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய ஜீவியம் பொட்டுன்னு கீழே விழுந்துரும். So if the Bible verses do not go in and strengthen your soul, then your spiritual life will go down. Hallelujah. Hallelujah. உங்க சரீரத்துக்கு நல்லா வாங்கி நல்லா என்னென்னமோ சாப்பிடுறோம் நாம.
We buy so many things and we eat for our body. அப்படிதானே? Isn't that right? எத்தனை பேர் இன்னைக்கு பிரியாணின்னு காதில் விழுந்துச்சு? How many people heard the word biryani today? இல்லையா? Hallelujah. அப்போ நம்ம சரீரத்துக்கு நாம என்னென்னமோ கொடுக்குறோம். So we give so many things to our body. இல்லையா? Hallelujah. ஃப்ரூட் சாப்பிட்றோம். We eat fruits. நட்ஸ் சாப்பிட்றோம். We eat nuts. நல்லா சிக்கன் மட்டன் சாப்பிட்றோம். We eat meats. எக் சாப்பிட்றோம். We have eggs. இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம சரீரத்தை நம்ம நல்லா பலனோட வச்சுக்கிறதுக்கு. Now all these things are to strengthen our body. இல்லையா? Hallelujah. அப்போ உள்ளான ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கான். So there is a man within us. அந்த ஆவி ஆத்துமா அதை எப்படி ஃபீட் பண்ணுவீங்க? How do you feed your soul and spirit? ஹalleluya. Hallelujah. இந்த ஆத்மாவை நீங்க இந்த உள்ளான மனுஷனை நீங்க ஃபீட் பண்ணணும். You need to feed this inner man. சரீரத்துக்கு மட்டும் நல்லா சாப்பிடுறோம்ல. We eat so much for our உள்ளான body. மனுஷனுக்கு ஃபீட் பண்ணணும். You must feed the inner man. அப்ப அந்த மனுஷனை எப்படி ஃபீட் பண்ணுவீங்க? So how do you feed the inner man? எப்படி வேணாலும் ஃபீட் பண்ணலாம். You can feed in any way. ஹalleluya. Hallelujah. எப்படி வேணாலும் ஃபீட் You பண்ணலாம். can feed in many ways. நல்ல உலக காரியங்களை அசுத்தமான காரியங்களை கொடுத்தும் ஃபீட் பண்ணலாம். You can feed by giving the things of the world, unclean things. ஆண்டவருக்குரிய காரியங்களை பரிசுத்தமான காரியங்களை கொடுத்தும் அந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்தலாம். And you can also feed with the things of the Lord, with holy things. Hallelujah. Hallelujah. நீங்க எதை வச்சு ஃபீட் பண்றீங்களோ அப்படிதான் உங்க உள்ளான மனுஷன் பலன் அடைவான். Whatever you feed your inner self with, that is how he is strengthened. Hallelujah. Hallelujah. வசனம் சொல்லுது ஆவியும் மாம்சமும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா போராடிக்கிட்டே இருக்கு. The scripture says that the spirit and the flesh fight against each other. Hallelujah. Hallelujah. அப்போ ரெண்டு விதமான சிந்தை உண்டு, நாம ஏற்கனவே தியானம் பண்ணோம். And so we already meditated that there are two kinds ஒன்னு of mind. ஆவியின் சிந்தை, The mind of the spirit இன்னொன்னு மாம்ச சிந்தை. and the mind of the flesh. இது ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். Both these will be fighting. Hallelujah. Hallelujah. இது சொல்லும் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கோ. This will say, okay, one more scroll. இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கோ. Just see a little more. இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோ. Just spend a little more time. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண இன்னைக்கு ஹோல் டே. You worked so hard the whole day. உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும்ல. You need some time to relax. அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ. Just watch for a few minutes. யூடியூப் தானே பார்த்துக்கோ. It's just YouTube. ஃபேஸ்புக் தானே பார்த்துக்கோ. It's just Facebook. இன்ஸ்டா தானே பார்த்துக்கோ. It's just Insta. ஃப்ரெண்ட்ஸ் தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோ. They're just your friends. இந்த மாம்ச சிந்தை அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். The carnal mind will keep. ஆவியின் சிந்தை என்ன சொல்லும்? But what does the spiritual mind say? நீ எவ்வளவு பலவீனமா இருக்கிறியோ, how much ever weak you are, உனக்கு உண்மையான சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி என்கிட்ட தான்ப்பா இருக்கு. your true source of energy is with me. இந்த ஆவியின் சிந்தை சொல்லும், the mind of the spirit நீ says, உள்ள பலப்படணும்னா if you want to be strengthened, ஏன் ஆகாரத்தை கொடுப்பா. then give me food. என்னுடைய ஆகாரத்தை கொடுப்பா. Then give my food. என்னுடைய மன்னாவை கொடுப்பா. Then take my manna. என் வேத வார்த்தையை கொடுப்பா. Take my scriptures. வேதம் வாசிப்பா. Read the Bible. அது மட்டும் தான்ப்பா சாப்பாடு. Only that is your food. உள்ளான மனுஷனுக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு அது மட்டும் தான்ப்பா. That alone is the good food for the inner man. நீ நினைக்காத இது வேற ஏதோ முதல்ல நான் ஃபீட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் இதை எடுத்துக்கிறேன் அப்படி நினைக்காதப்பா. Do not think that I will feed something else first and then take this. அப்படி நினைக்காதப்பா. Do not think that. இதுல நீ ஃபீட் பண்ணுப்பா. You must feed the inner man. உனக்கு தெரியாத ஒரு பலன் உள்ள இருந்து தன்னால வரும். And then there will be a strength from within you which you have not seen before. Hallelujah. Hallelujah. இந்த ஆவியின் சிந்தையும் மாம்ச சிந்தையும் போராடிக்கிட்டே இருக்கும். The mind of the spirit and the carnal mind will be struggling. Hallelujah. 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 இதுல நீங்க ஒரு மனதோட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். If you are not in one accord in this, டக்குன்னு மாம்ச சிந்தை டாமினேட் பண்ணிடும். then the carnal mind will dominate in no time. Hallelujah. Hallelujah. அப்போ எப்போதும் ஒரு மனதோடு கூட இருங்க. And so you must always be in one accord. ஏக சிந்தையா இருங்க. Be of one mind. Hallelujah. Hallelujah. ஆனா தீங்குல ஒரு மனதோட இருக்க கூடாது. But you should not be in one accord in evil. Hallelujah. Hallelujah. அதுவும் விசேஷமா மனைவி கணவன் தீங்கான காரியத்துல ஒரு மனதோடு இருக்கவே கூடாது. And that too, especially within the wife and husband, you must not be in one accord in evil. Hallelujah. Hallelujah. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். You must be very careful. ஒரு ரெண்டு உதாரணத்தை இன்னைக்கு நாம பார்த்துட்டு முடிச்சிடலாம் வேகமா. We'll look into two examples today and then finish off. முதலாவது எல்லாருக்கும் தெரிஞ்சபடி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம். Firstly, Acts chapter 5. அங்க
மொதல் 10 வசனங்கள் இப்போ வாசிக்க நேரம் இல்லை. There is no time to read now, but the first 10 verses, வீட்டில் போய் நீங்கள் அதை சும்மா வாசித்து கொள்ளுங்க. you can read them at home. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள். Acts chapter 5 verses 1 to 10. இங்கே ஒரு மனைவி கணவனை குறித்து நாம பார்க்கிறோம். Here we read about a wife and a husband. இந்த கணவனோட பேர் அனனியா, மனைவியோட பேர் சப்பீரா. The husband's name is Ananias and the wife's name is Sapphira. ஹல்லேலூயா. Hallelujah. இவங்க ஒரு கணவன் மனைவியா இருக்கிறாங்க. And they are a husband and wife. இவங்க கிறிஸ்தவங்க. They are Christians. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. They received the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ இவங்க என்ன பண்றாங்க? So what do they do? அப்போஸ்தலர் எல்லாம் அந்த காலத்துல, சீஷர்கள் எல்லாம் அந்த காலத்துல எல்லாருமே பொதுவா சொத்துகள் எல்லாம் வச்சு வாழ்ந்தாங்க. The disciples in those days, they all shared their belongings and lived. Yes. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படிதான் அவங்க அந்த நாட்கள்ல வாழ்ந்தாங்க. They used to share their wealth. அப்போ எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட சொத்துக்கள்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதபடியில் வைப்பாங்க. So they all used to sell their possessions and then give them to the apostles. அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏழைங்களுக்கெல்லாம் நிறைய கொடுப்பாங்க, பணம் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக கொடுப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே சமமாக எல்லாரும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு And இருந்தாங்க. so they will distribute to the people, they will distribute more to those who are poor and they will distribute less to those who already have. ஹல்லேலூயா. Hallelujah. கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? It sounds Hallelujah. good to hear, right? ஹல்லேலூயா. Hallelujah. இப்படி எல்லாருமே அப்படியே ஈக்குவலாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? If everyone is living equally, then how would it be? ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் இன்னைக்கே வந்துட்டு இருப்பார். The Lord would have come a long time ago. ஹல்லேலூயா. Hallelujah. அது சாத்தியம் இல்லை இந்த உலகத்தில். In this world, it is not possible. ஹல்லேலூயா. Hallelujah. அது நிச்சயமா சாத்தியம் இல்லை. It is surely not possible. அதுவும் இந்த காலகட்டத்தில். That too in these times. வசனம் சொல்லுது, The scripture says, ஜனங்க இந்த கடைசி காலத்தில் எப்படி இருக்கிறாங்களா? what are the people like in the final days? தற்பிரியர்களா இருக்கிறாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. It says they are, செல்ஃப் சென்டர்ட் பீப்புள். ஹல்லேலூயா. hallelujah, செல்ஃப் லவ்விங் பீப்புள். ஓகே, தற்பிரியர்களா இருக்கிறாங்க. they are self-loving people. அப்படிதானே? Isn't that right? அப்படிதானே? Isn't that right? ஒரு 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 ஆளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. They are beating a man. ஒருத்தன் அப்படி கூட நின்று அதோட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ஃபேஸையும் காமிச்சு செல்ஃபி எடுக்கிறான். And then someone is taking a selfie video with them. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படி எல்லாம் தற்பிரியராக இருக்கிறாங்க. Selfish people. எல்லாத்துலேயும் அவங்க முகம் தெரியணும், அவங்களோட பேர் தெரியணும், அவங்க எப்படி இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு உலகம். Everything is about themselves. They need to be seen. Their name needs to be heard. ஹல்லேலூயா. Hallelujah. கடைசி காலத்தில் அன்பு தணிஞ்சு போகும்னு வசனம் சொல்லுது. அது தீர்க்க தரிசனம், வேற வழி கிடையாது, இப்படி தான் நடக்கும். The scripture says in the final days, love will fade, and that is a prophecy. It will happen. ஹல்லேலூயா. Hallelujah. சரி, அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? அப்படி அப்போ அந்த சீஷர்கள் எல்லாம் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தாங்க கொஞ்ச காலம். But in those days, for some time, the disciples lived like this. அந்த டைம்ல தான் இந்த அனனியாவும் சப்பீராவும் அவங்களுடைய சொத்தையும் நிலத்தையும் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதபடியில் வைக்கிறாங்க. And it is in that time that Ananias and Sapphira, they sold their possessions and they came and laid it at the hands of the apostles. அப்போ அந்த 2வது வசனம் வாசிக்கலாம். So let's read verse 2. முதல் வசனத்தில் அவங்க வித்துட்டாங்க அவங்களோட சொத்தை. In verse 1, they sold their possession. அப்போ 2வது வசனத்தில் தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். And kept back part of the price, his wife also being privy to it, and brought a certain part and laid it at the apostles' feet. அல்லேலூயா. Hallelujah. மனைவி அறிய. And his wife also. அல்லேலூயா. Hallelujah. மனைவி அறிய. His wife knew. அப்படின்னா இங்க கணவனுக்கும் மனைவிக்கும் ரொம்ப ஒரு மனம் இருக்கு. Which means the husband and wife were in one accord. அல்லேலூயா. Hallelujah. ஆனா இது தீங்கான ஒரு மனம். But it is one accord in evil. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படிப்பட்ட ஒரு மனம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது இல்ல. The Bible does not teach us to be in one accord like that. இவங்க எதுல ஒருமனப்பட்டிருந்தாங்க? What were they agreed on? ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை இவங்க அப்படியே பத்திரமா யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சுட்டாங்க. They hid a certain part of the money without anyone's knowledge. மிச்ச போர்ஷனை தான் கொண்டு வந்து இந்தாங்க, இது அப்போஸ்தலர்களே இந்தாங்க, இது எல்லாரும் நம்ம எல்லாம் சமமாக வச்சு வாழ்வோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து ரொம்ப தியாகம் மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. And then the remainder of the money they took it and gave it to the apostles and said, here, let us all live well. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போஸ்தலர் அவங்க பார்த்து கேட்டாங்க. Then the apostles looked at them and asked. பேதுரு அவனை பார்த்து சொல்றான். Peter said. 3வது வசனத்துல வாசிக்கலாம். Let's read in verse 3. அனனியாவே,
நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? But Peter said, Ananias, why has Satan filled thine heart to lie to the Holy Ghost and to keep back part of the price of the land? அல்லேலூயா. Hallelujah. இப்போ இவங்க அனனியா சஃபிராவும் வந்து யார்கிட்ட போய் சொன்னாங்க? So now Ananias and Sapphira, who did they lie to? யார்கிட்ட போய் சொன்னாங்க? அப்போஸ்தலர்கள்கிட்ட போய் சொன்னாங்க. They went and lied to the apostles. அல்லேலூயா. Hallelujah. ஆனா பேதுரு என்ன சொல்றான்? But what did Peter say? நீ யார்கிட்ட போய் சொன்ன? பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொன்ன. You have lied to the Holy Spirit. நம்ம ஊர்ல ஒரு வழக்க சொல் ஒன்று இருக்கு. There is a proverb back at home. என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர்ஸ் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. They say you should never lie to a doctor and you should never lie to a lawyer. அல்லேலூயா. Hallelujah. இங்க பேதுரு இங்க வசனம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, Here Peter teaches us in the scripture, ஊழியக்காரன் கிட்ட போய் பொய் சொல்லாதீங்க எப்பவுமே. do not go and lie to the minister of God. அல்லேலூயா. Hallelujah. அவன் பேதுரு சொல்றான், Peter says, பரிசுத்த ஆவியின் இடத்துல நீ பொய் சொன்ன. you lied to the Holy Spirit. அல்லேலூயா. Hallelujah. உடனே என்னைய தவறா புரிஞ்சுக்காதீங்க. Immediately don't misunderstand me. இவர் வந்து இவருக்கே கொஞ்சம் ஏதோ பேர் போடுறாரு அடி போடுறாருன்னு நினைச்சுக்காதீங்க. Don't think he is saying these things for himself. ஹல்லேலூயா. Hallelujah. இது நாங்க ஜீவிச்சு வந்து இதை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். These things are I'm teaching you having lived through it. ஹல்லேலூயா. Hallelujah. எங்க பாஸ்டர் கிட்ட என் ஊழியக்காரன் கிட்ட மறந்து போய் கூட பெசகியோ ஸ்மார்ட்டாவோ எதுவும் பேசவே மாட்டேன். I won't go to my pastor or my minister and go and even try and speak something smartly or in a different way. ஹல்லேலூயா. என்ன இருக்கோ அது அப்படியே தான் போய் சொல்லுவேன். Whatever is there, I will just keep it plain. நான் பல முறை சொல்லியிருக்கேன். Many a times I've said, நாங்களாம் வாங்கி வளர்ந்தோம். we were brought up with beatings. ஹல்லேலூயா. Hallelujah. எங்க ஊழியக்காரன் கிட்ட வாங்கி வளர்ந்தோம். We were brought up with beatings from our ministers. இப்போல்லாம் கொஞ்சம் அப்படி திரும்பி கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசினாலே ஆளு டபால் சபை விட்டு போயிடுது. Nowadays, if you raise your voice a little bit itself, people leave the church. ஹல்லேலூயா. Hallelujah. எனிவே ஸோ இவன் பேதுரு சொல்றான், நீ யார்கிட்டப்பா போய் சொன்ன? பரிசுத்த ஆவியின் இடத்துல போய் சொன்னப்பா. But Peter said here, who did you lie to? You lied to the Holy Spirit. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க பவுலோட வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, If you see the life of Paul, பவுல் ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்ல, ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அது. Paul says in a place, it is a very சொல்லலாம், beautiful verse. எனக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். He says, I believe also the Holy Spirit is within me. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ ஊழியக்காரங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். And so the Holy Spirit is within the minister. அதே பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்குள்ளவும் இருக்கிறார். And it is the same Holy Spirit who is also in the believers. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்க எல்லாம் ராஜாக்களா இருக்கிறீங்க. You are all as kings. நீங்க எல்லாம் ஆசாரியர்களா And இருக்கீங்க. you are all as priests. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு 5-fold ministry ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் வேதத்தின் But அடிப்படையில். the Lord, according to the Bible, according to His scripture, has laid out a 5-fold ministry. ஏன்னா உங்களை நடத்துகிறவர்கள் உங்க ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் உள்ளவர்களா இருக்கிறபடியால் அப்படின்னு வசனம் சொல்லுது. Because the scripture says, those who lead you are responsible for your soul. ஹல்லேலூயா. Hallelujah. உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ, எங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ணிக்கிறோமோ இல்லையோ, உங்களுக்காக நாங்க தினம் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். Whether you pray for yourselves or not, and whether we pray for ourselves or not, we pray for you daily. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் சாட்சி. And the Lord is witness. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ உங்க ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் உள்ளவர்கள். And so responsible for your souls. அவங்க உத்தரவாதம் உள்ளவங்களா இருக்கிறபடினால, Because they are responsible for your soul. வசனம் சொல்லுது அவங்களுக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். The scripture says you must always obey them. ஹல்லேலூயா. Hallelujah. அதை துக்கத்தோட அதை செய்யாதீங்க அப்படின்னு வசனம் சொல்லி And கொடுக்குது. the scripture says, do not do it out of sorrow. ஏன்னா நீங்க அதை துக்கத்தோட செஞ்சா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி கொடுக்குது. Because if you do it out of sorrow, there is no use in it. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ தேவ மனுஷங்களுக்கு உண்டான கனத்தை கொடுக்கிறது அது ஒரு ஆசீர்வாதம். And so giving God's people their due honor is a blessing. நான் மறுபடியும் சொல்றேன், Again I am saying, எனக்கு நான் இடத்தை தேடிக்கல, I'm not seeking a place for
myself, நான் செய்யாத ஒரு காரியத்தை நான் பிரசங்கம் பண்ணவும் இல்லை. and I'm not preaching something which I do not practice. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ பேதுரு சொன்னா, So Peter said, நீ பரிசுத்த ஆவியினிடத்துல போய் சொன்ன. you have lied to the Holy Ghost. ஹல்லேலூயா. Hallelujah. பரிசுத்த ஆவியினிடத்துல போய் You சொன்ன. have lied to the Holy Ghost. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ அவன் கூட சேர்த்து ஒரு காரியம் சொன்னான் பாருங்க. And then he said something along with that. பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்லும்படி In order to lie to the Holy Spirit, பிசாசு உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? why has Satan filled your heart? கவனிங்க, வசனம் சொல்லுது, Listen, the scripture says, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். the mouth speaks of the abundance of the heart. Out of the abundance of the heart, right? Whatever is filled in your heart is what your mouth will speak. That is obvious. அதான் ஸ்கிரிப்சரும் சொல்லுது. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ உன் இருதயத்தை பிசாசு என்ன பண்ணிட்டான்? நிரப்பிட்டான். And so Peter says, Satan has filled your heart. பிசாசு யாரு? Who is Satan? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் He is a இருக்கிறான். liar and the father of lies. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ பிசாசு அனனியாவோட இருதயத்தை நிரப்பினான்னா என்னத்தை வச்சு நிரப்பியிருப்பான்? பொய்ய வச்சு தான் So நிரப்பியிருப்பான். when Satan has filled Ananias' heart, he has filled it with lies. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ இவன் பாட்டுக்கு வந்து கடகடன்னு போய் பேசுறான். So then he came and he began to speak. ஓ, அவன் ஒரு 100 கேக் வித்துட்டான் லேண்டை. Now he would have sold his land for 100K. 50K அவனும் அவன் ஒய்ஃபை சேர்ந்து கம்முன்னு நம்ம வச்சுக்கலாம், எதுக்கும் இன்னும் நாலு பெண்ணுக்கு எதுக்குன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50K வச்சுட்டு மிச்சம் 50K எடுத்துன்னு வந்து பீட்டர்கிட்ட அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டான். And then he took some 50K to bring to the apostles and he said, 50K, let's keep it. It might be useful to us in future. மனைவி அறிய கொண்டு வந்து வச்சுட்டான். His wife being private about it, he took and gave. ஹல்லேலூயா. Hallelujah. மனைவி அறிய. The wife knew. கவனிங்க, இது மனைவியோ கணவனோ ஓகே, தீங்கான ஒரு காரியத்தை செய்ய முற்படும்போது, You must understand, whether it be the wife or the husband, when there is about to be some evil thing that is going to be done, அதில் ஒருமனப்படாதீங்க. do not be in one accord. ஹல்லேலூயா. Hallelujah. அதில் ஒரு மனம் ஆகாதீங்க. Do not be in one accord. ஹல்லேலூயா. Hallelujah. அது மனைவியாக இருந்தாலும் சரி, அது கணவனாக இருந்தாலும் சரி. Whether it be the wife or the husband. ஹல்லேலூயா. Hallelujah. அதில் ஒரு மனம் நல்லது அல்ல. One accord is not good. இப்போ இப்படி கொண்டு வந்து வச்சுட்டான். So he came and kept it. அப்போ பேதுரு வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். And then Peter, பரிசுத்தாவிட்ட போய் சொல்றியாப்பா? Peter came and told, what is this? Why are you lying to the Holy Spirit? என்னப்பா பிசாசு உன் இருதயத்தை நிரப்புறதுக்கு இடம் கொடுத்துட்டியாப்பா? You gave room for the devil to fill your heart. ஹல்லேலூயா. Hallelujah. அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமை. அது It is a very bad ஸ்டேட். ஓகே, ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்களேன். Just think about it practically. ரெண்டு பேருமே டிசைட் பண்ணியிருப்பாங்க. Both of them would have decided. ஒய்ஃபும் அனனியாவும் சப்பீராவும் ஹஸ்பண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. Both Ananias and Sapphira would have decided. ஏங்க என்ன பண்ணலாம்? What shall we do? 100K இருக்குங்க. We have 100K. மொத்தமாக கொண்டு போய் கொடுக்கறது. Do we give the whole thing? கொஞ்சம் வச்சுக்கலாங்க. Why don't we keep some back? அப்படியா சொல்கிற? Oh, is it? ஆமாம்ல. Yeah. சரி வச்சுக்கலாம். Okay, let's do it. ஹல்லேலூயா. Hallelujah. கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக நீங்கள் வேதத்தில் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. There's no room to go such detail in the Bible. அப்படிலாம் எழுதுனா வேத புத்தகம் பத்தாது. If you keep doing this, writing all these details, it will be too big. ப்ராக்டிக்கலாக யோசித்து பாருங்க. But think about it practically. ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிருக்கோம்ல. They would have had a conversation. அப்போது அதனால தான் வசனம் மனைவி அறிய. That is why the scripture says the wife also knew. ஹல்லேலூயா. Hallelujah. தீங்குல ஒரு நாளும் ஒருமனப்படாதீங்க. Do not ever be in one accord in evil. நீங்கள் அதை தைரியமாக ஒரு தடவை இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. If one of you says no, let's not do it. அடுத்தவங்க வந்து டக்குன்னு அந்த ரியலைசேஷனுக்கு வந்துடுவாங்க. Then the other person will immediately come to realize. ஓ ஆமாம்ல, தப்பு இல்லை. Oh yes, it's wrong. ஹல்லேலூயா. Hallelujah. ஐயோ என் மனைவி காயப்பட்டுறக்கூடாது, ஐயோ என் கணவன் காயப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒத்து போகாதீங்க. Oh, my wife should not be upset. Oh, my husband should not be upset. Just for this reason, you must not agree to evil.
அதில் ஒரு மனத்தில் போகவே போகாதீங்க. Don't be in one accord for evil. ஹல்லேலூயா. Hallelujah. அன்பால் சொல்லுங்க. Say it lovingly. ஹல்லேலூயா. Hallelujah. இல்லைங்க, மொத்தத்தையும் கொண்டு போய் அவங்களோட பாதபடியில் வைப்போம். No, let's take it all to their feet. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு கொடுக்கறதுல எப்பவுமே வஞ்சிக்காதீங்க. Do not deceive in what you give to the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நாங்கள் இதை இவங்களை எதிர்க்க வச்சு குடும்பமாக நாங்கள் இதை சாட்சியாக சொல்ல முடியும். Keeping her here, and as a family I can give this testimony. ஹல்லேலூயா. Hallelujah. அவங்களோட அத்தனை நகை ஒன்று விடாமல் அப்படியே கழட்டி நாங்கள் சிங்கப்பூர் விட்டு வெளியில் வரும்பொழுது அப்படியே சபையில் கொடுத்துட்டு தான் வெளியில் வந்தோம். All of the gold, ஜுவல்லரி, all of the jewels, when we came out of Singapore, we took it all and laid it in the Singapore church and came. அப்படியே கொடுத்துட்டு தான் வந்தோம். We just gave it all and came. ஒரு சின்ன ஒரு அந்த தோடுலேருந்து சின்னதாக ஒரு அந்த ஜிமிக்கு கூட நாங்கள் கையில் எடுக்கல. We didn't take even one earring with us. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். And the Lord has blessed us so much. ஒரு நாளும் உங்களை கர்த்தர் கீழே விடவே மாட்டார். The Lord will not allow you to fall. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவருக்கு கொடுக்கறத சந்தோஷமாக செய்யுங்க. When you give to the Lord, do it joyfully. உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. Whatever you can do, you do only that. கொஞ்சமாக கொடுத்தாலும் உற்சாகமாக கொடுங்க. வேதம் அதுதான் கற்றுக் கொடுக்குது. If you can give a little, then give it out of joy. That is what the Bible teaches. ஹல்லேலூயா. Hallelujah. இது நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சந்தோஷமாக கொடுங்க. Give it happily, saying, I give this for the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இவங்களே Even them, அனனியா சஃபிராவே Ananias and Sapphira, அப்போஸ்தலரிடத்துல போயிட்டு they went to the apostles. நாங்கள் 100 கேக் விற்றோம், They said, we sold it for 100K. ஆனால் ஒரு 50K நாங்கள் வச்சுக்கலான்னு யோசிக்கிறோம். And if they said, oh, we want to keep 50K. 50K நாங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். And we want to give you 50K. அப்படி சொல்லியிருந்தா பேதுரு வந்து எனக்கு தெரியாது, நீ கொடுத்தா 100K கூட அப்படியே சொல்லியிருக்க போகிறான். Is Peter going to say, no, I don't know, you have to give me 100K? ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம காணிக்கை பற்றி சபையில் பேசுறதில்ல. We don't speak about the offertory in church. 13 வருஷத்தில் ஒரே ஒரு சர்மன் தான் நான் எடுத்திருக்கிறேன். Out of 13 years, only one sermon I have taken. அது ஏனோ ஆவியானவர் பேசுகிறாரு, நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். But the Holy Spirit is speaking, so I speak. நான் இது ஓப்பனாக வச்சிடுறேன். I'll keep it open. நீங்கள் சர்மன் முடிஞ்சோன்னா வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் எழுதவே இல்லை. You can see after the sermon finished, I didn't write about this. ஹல்லேலூயா. Hallelujah. நான் ஆவியானவர் பேசுகிறாருன்னு விசுவாசி. I believe the Holy Spirit is speaking. ஹல்லேலூயா. Hallelujah. உற்சாகமாக கொஞ்சம் கொடுத்தாலும் உற்சாகமாக ஆண்டவருக்கு கொடுங்க. If you give a little also, give out of joy. ஹல்லேலூயா. Hallelujah. சந்தோஷமாக கொடுங்க. Give happily. ஆண்டவர் அதில் ரொம்ப பிரியப்படுவார். The Lord is very happy in that. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போது இவன் இந்த மாதிரி சொன்ன உடனே பேதுரு சொன்னா, ஏன்பா இப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டியப்பா? And so when he said this, Peter said, why did you give room to அது அதை நீ விற்கிறதுக்கு முன்னாடி அது ஒன்று தானேப்பா. அடுத்த வசனம்லாம் அப்படி தான் சொல்லுவோம். அது விற்கிறதுக்கு முன்னாடி ஒன்று தானேப்பா அந்த நிலம். The next verses say, before you sold it, it was yours. நீ வித்துட்ட பிறகு கூடப்பா அது உன்னோட தானேப்பா. And even after you sold it, it is your money. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். And so he says, why has this thought come into your heart? You have not lied unto man, but unto God. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ முன்னாடி வசனத்தில் யார் இடத்துல போய் சொன்னான்? So in the previous verse, who did he tell? அப்படின்னு பேதுரு சொன்னான். பரிசுத்த ஆவியினிடத்துல போய் சொன்னேன் அப்படின்னு சொன்னான். Peter said, you have lied to the Holy Spirit. ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ இங்க யார் இடத்துல போய் சொன்ன? Now who did he lie to? தேவனிடத்துல போய் சொன்னேன்னு He has சொன்னான். lied unto God. பேதுருக்கு பரிசுத்த ஆவிக்கும் தேவனுக்கும் வித்தியாசம் தெரியாதா? Does Peter not know the difference between the Holy Spirit and God? ஹல்லேலூயா. Hallelujah. இது என்னன்னா, What is this? அவங்க மூன்றில் ஒன்றா ஜொலிக்கிறத நாம விசுவாசிக்கிறோம். We believe that they dwell three in one. ஹல்லேலூயா. Hallelujah. God the Father, God the Son, God the Holy Spirit. இதை நாம விசுவாசிக்கிறோம். We believe in God the Father, God the Son, and God the Spirit. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ உடனே அப்போ 3 காட்ஸான்னு கேட்காதீங்க. So don't ask me, is it three gods? அது அந்த ட்ரினிட்டியை அப்புறமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுட் இருந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். We'll explain the Trinity later. If you have a doubt, we have already looked into it. ஹல்லேலூயா. Hallelujah. வேணும்னா நீங்கள் தனியாக வந்து கேட்டுக்கோங்க. You can come and ask separately also. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ பவுல் இந்த இடத்துல ஒரு சத்தியத்தையும் சொல்கிறான். And so Paul gives a truth here. பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனா இருக்காங்க. The Holy Spirit is God. ஹல்லேலூயா. Hallelujah. யோவான் 4:24. நான் ஒரு தடவை ஒரு தப்பான ரெஃபரன்ஸ் நான் சர்ச்சில் சொல்லிட்டேன். அது என்னென்னு எனக்கே மறந்து போச்சு. நான் அப்புறமா உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன்.
John 4:24 வாசிங்க. God is a spirit, and they that worship him must worship him in spirit and truth. ஓகே, தேவன் யாரா? Who is God? எப்படி இருக்கிறாரு? What is he? ஆவியாய் இருக்கிறார். He is a spirit. யோவான் 4:24. In John 4:24. தேவன் ஆவியா இருக்கிறார். God is spirit. தேவன் தான் அந்த ஹோலி ஸ்பிரிட். God is that Holy Spirit. அல்லேலூயா. Hallelujah. அது நமக்கு தெரியணும். And we must know that. ஓகே, ஸோ இப்போ இதை சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்? So then after saying this, he continues. இப்படி சொன்ன உடனே அனனியா கேட்ட உடனே ஆள் டப்புன்னு அங்கேயே விழுந்து செத்து போயிட்டான். Now when Ananias heard his word, Peter's words, he fell down and died. அல்லேலூயா. Hallelujah. இப்போ இது எந்த காலம்? So now, what time is this? ஏசாமிக்கு முன்னாடி காலமா ஏசாமிக்கு அப்புறம் காலமா? The time before or time after Jesus? இந்த சமயம் எப்போ நடக்குது? ஏசாமிக்கு அப்புறமா நடக்குது. This is after Jesus. அல்லேலூயா. Hallelujah. சரி, இப்போ ஏசாமிக்கு அப்புறமா வந்த காலத்துக்கு பேர் என்னது? What do we call that time period? கிருபையின் காலம். We call it the time of grace. அல்லேலூயா. Hallelujah. கிருபையின் காலத்துல In the time of grace, தவறு செஞ்சா கூட if you do mistake, ஆண்டவர் கிருபையா மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு. the Lord will graciously keep forgiving you. அல்லேலூயா. Hallelujah. அப்ப இது கிருபையின் காலம் தானே? So wasn't that the time of grace? ஏன் இவங்க விழுந்து செத்தாங்க? Why did he fall down dead? யா, அது ஒரு பெரிய சத்தியம். ஓகே, நம்ம அவ்வளோ ஆழத்துக்கு போக வேண்டாம், இருந்தாலும் ரொம்ப ரைட் பாயிண்ட்டு. That is one great truth. We are not going so deep, but that is a good point. ஏன்னா மனுஷகுமாரனுக்கு விரோதமாக சொல்லப்பட எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக பேசுகிற எந்த தூஷணமும் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி வேதத்தில் வசனம் இருக்குது. Because there is a scripture saying whatever is spoken against the Son of Man will be forgiven, but anything that is spoken against the Holy Ghost will not be forgiven unto men. ஆனால் அந்த பேசேஜுக்கு வேறு மீனிங் இருக்குது. அது அந்த ஃபுல் பேசேஜ் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது என்ன கான்டெக்ஸ்டில் பேசப்பட்டதுன்னு தெரியும். இப்போ அங்கே போக வேண்டாம். But if you read that entire passage, there is a different meaning, and if you will understand if you read it in context, but we are not going there now. ஆனால் இங்கே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, But here what we must know is, இவன் அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிருக்கலாம்? மன்னிப்பு கேட்டிருக்கலாம். what could he have done? He could have asked for forgiveness in the next moment. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் அவன் அதுக்கு ஆயத்தமா இல்லை. But he was not ready to do that. அது நம்பர் 1. That is number one. ரெண்டாவது, Secondly, அப்படி மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் because he did not ask forgiveness, கிருபையின் காலமாவே இருந்தா கூட even though it was the time of grace, ஆண்டவர் சில நேரங்களில் தண்டனையை அனுமதிக்கிறார். sometimes the Lord allows punishment. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால ஆண்டவரிடத்துல போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது. And so we cannot go and question God. பெஸ்டா நாம என்ன புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, The best that we can understand is, ஆண்டவர் கிருபையான ஒரு தேவன். God is a gracious God. நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை மன்னிச்சிடுவார். If you ask for forgiveness, you will be forgiven. மன்னிப்பு கேட்காத பட்சத்துல தண்டனை ஒண்ணு இங்கேயோ அங்கேயோ நிச்சயமா இருக்கும். When you do not ask for forgiveness, your punishment will be given either here or there. அல்லேலூயா. Hallelujah. இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டிங்கா ஒரு இன்சிடென்ட் பழைய ஏற்பாட்டில் இருக்கும். In the Old Testament, there is an incident which is totally contrasting. ஓகே, இது இன்னும் அங்கே போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, முதல்ல இதை முடிச்சிருவோம். There isn't time to go there, so we'll finish this first. அப்போ இவன் செத்து போயிட்டான். So he died. ஓகேவா? உடனே ஜீவனை விட்டான். அப்போ இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. And so all those that heard it, great fear fell upon அப்போ வாலிபெல்லாம் எழுந்து என்ன பண்ணாங்க? அவனை சேலையில் சுற்றி வெளியில் எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. And then the young men rose, they carried him out and they buried him. அல்லேலூயா. Hallelujah. இப்போ இது நான் ஏற்கனவே கேட்டேன், இருந்தாலும் திரும்ப கேட்குறேன். Now I already asked this, but still I'll ask again. நான் இங்கே டொப்புன்னு விழுந்து செத்து போயிட்டேன். Now if I fall down dead, கிறிஸ்டினா இல்லை அங்கே. now Christina is not there, சரியா? நான் இங்கே செத்துட்டேன். and I fall down dead. இப்போ என்னை கொண்டு போய் சீலை, நீங்கள் என்ன அனனியாவா, நீங்கள் என்ன காசு கொடுக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. Don't ask me, are you Ananias? Did you not give some money or something? என்னை சீலையில் கொண்டு போயிட்டு நீங்கள் எல்லாம் தான் அப்போஸ்தலருங்க, வாலிபர்லாம் இங்கே இருக்கிறீங்க, எல்லாம் கொண்டு போயிட்டு புதைச்சிட்டு வரீங்க. Now the apostles are sitting here and you are the young men. You go and you carry me and bury me. அல்லேலூயா. Hallelujah. கிறிஸ்டினாவுக்கு இன்னும் மெசேஜே போகல. Now Christina did not have, the message did not reach her yet. அல்லேலூயா. Hallelujah. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? So what do you understand from this? அந்த காலத்தில் அவங்க கையில் மொபைல் இல்லைன்னு தெரியுது பாஸ்டர் இல்லைங்களா? Pastor, I understood that they don't have mobiles at that time. She was not there, number 1. One is she is not with Ananias. They were not together. ஓகே, அது ஏன்னா இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மனைவி அறிய அப்படின்னு அவங்க தீங்கில் ஒரு மனமாக இருந்தாங்க. ஓகே,
ஸோ மெயினாக வந்து ஒரு ரொம்ப ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை, சிம்பிள் கொஷின் தான். மனைவி அந்த ஸ்பாட்டில் இல்லை. The main thing is his wife was not there with him. அல்லேலூயா. Hallelujah. ரெண்டாவது, Secondly, கொண்டு போய் இவனை அடக்கம் பண்ணுற வரைக்கும் until they buried him, மனைவி எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. they don't know where his wife was. அல்லேலூயா. Hallelujah. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போய் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்களோ இல்லையோ நமக்கு தெரியல. Maybe if they knew, could they have went and told her? We don't know. இது விளங்குதா? Do you understand? ஒரு கணவன் செத்து A husband died, அவனை புதைச்சிட்டு வந்த பிறகு கூட and even after they buried him and came, மனைவிக்கு இது எதுவுமே தெரியாது. the wife did not know the news. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. So you see how their married life would have been. அவங்க எதில் ஒத்து போயிருக்கிறாங்க அப்படின்னா, What are they in one accord in? தீங்கான காரியத்துக்கு ஒத்து போயிருக்காங்க. They were in one accord in evil. அல்லேலூயா. Hallelujah. ஆனால் அவங்க நல்ல ஒரு ஜீவன் ஜீவிச்சா மாதிரி எனக்கு தெரியும். But I do not see that they are living a good life. அல்லேலூயா. Hallelujah. ஒரு எவ்வளவுதான் ஒரு மோசமான வாழ்க்கையாக இருந்தாலும் கணவன் மரித்து போனால், Oh, that's what. கணவன் மரித்து போனால் மனைவிக்கு சொல்லுவாங்க, உண்டா இல்லையா? Whatever kind of life you live as a husband and wife, if the husband dies, they will tell the wife. அல்லேலூயா. Hallelujah. மனைவி மரித்து போனால் கணவனுக்கு சொல்லுவாங்க. And if the wife dies, they will tell the husband. அவங்க எவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், How much ever a bad life they have lived. அல்லேலூயா. Hallelujah. ஆனால் ஒரு 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 கணவன் இறந்து போன விஷயத்தை மனைவிக்கு கூட சொல்லலை. But the husband has died and they did not even tell the wife. அல்லேலூயா. Hallelujah. அப்போ அவங்களோட ஜீவம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். And so what kind of a life would they have been living? ஆனால் தீங்கான காரியத்துக்கு அவங்க ஒருமனமாக போயிட்டாங்க. But they were in one accord to do evil. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நான் சும்மா ஒரு ரஃபாக ஒரு எஸ்டிமேஷன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்து ஒருத்தர் செத்துட்டான், இவனை சீலை வாங்கிட்டு வரணும், கடைக்கு போயிட்டு அவனை சுற்றி கொண்டு போயிட்டு கல்லறையில் கொண்டு போய் புதைச்சிட்டு வரணும். எல்லா கலரையும் ரெடிமேடாக இருக்காது, அதை ஆயத்தம் பண்ணணும், இவனுக்கு பாக்ஸ் அடிக்கணும், ஒரு பாஸ்டரை ஆர்கனைஸ் பண்ணணும், ஃபியூனரல் சர்வீஸ் நடத்துறதுக்கு ஒருத்தரை கொண்டு போகணும், அங்கே போய் புதைச்சி அவருக்கு மண்ணை மூடி பூவெல்லாம் போட்டு அங்கே ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு கேண்டில் கொளுத்தி வச்சுட்டு வரணும். எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடந்தால் கூட ஒரு 3 மணி நேரமாச்சும் ஆகிடும். And so they must have done so many things there to when they bury him, all the rituals and everything that they do. If you do everything really quickly, some 3 hours. மினிமம் 3 மணி நேரம் ஆகிடும். At least some 3 hours. அதுக்கப்புறம் மனைவி வராங்க. And then the wife came. என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. She doesn't know what happened. பீட்டரை எதுவும் சொல்லலை. And Peter didn't say anything. கேட்டாமா, எவ்வளோம்மா 50K தான் விற்றீங்களா லேண்டை? And he asked them, did you really sell that land for 50K? அந்தம்மா ரொம்ப கூலாக சொன்னாங்க, ஆமாம் 50K தான் விற்றோம். And then she says, yeah, it was 50K. அவன் ரொம்ப மோசமான ஏஜென்ட்டாக இருக்கான். He was a very bad agent. ஒரு பைசா இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். He said he cannot sell it for 50K தான், அவ்வளோதான் போச்சு. He said, that's it, 50K. அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டோம். And then we came and gave it to you. இல்லையா? Hallelujah. உன் வீட்டுக்காரனை புதைச்சிட்டு இதோ வராங்க பாரு. ஹல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே அவளும் அங்கேயே செத்து போயிட்டான். And Peter said, see, the men who buried your husband are coming in. She felt it. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த 9வது வசனத்தை வாசிங்க. Read verse 9. அப்போஸ்தலர் 5:9 வாசிங்க. Acts 5:9. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்க ஒருமனப்பட்டது என்ன? Then Peter said unto her, how is it that you have agreed together to tempt the Spirit of the Lord? ஏப்பா ஆண்டவரை சோதிக்கிறதுக்காப்பா நீங்க ஒருமனப்பட்டீங்க? Are you in agreement to tempt the Lord? ஹல்லேலூயா. Hallelujah. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க, ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாரும் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. Husband and wives, those who are online, please listen. ஒரு வேளை பார்க்குறவங்க இல்லை வாலிப வயசில் இருக்கிறவங்க இன்னும் ஒரு சில வருஷங்களில் மனம் முடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்களும் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. Those who are watching or those who are young to get married soon, even you listen. எல்லாருமே கவனிச்சுக்கோங்க. Everyone listen. தீங்கில் ஒருமனப்படாதீங்க. Do not be in one accord in evil. ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு ஒருமனப்படாதீங்க. Do not be in one accord
to tempt the Lord. அல்லேலூயா. Hallelujah. வேதத்தில் இப்படி மனைவி கணவன் ஒருமனப்பட்டு கர்த்தரை சோதிச்சு, இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் எழுதி வச்சிருக்குது, இப்படி சோதிச்சு அவங்க ஜீவனோட இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Now there is one example here. Only one example. Okay, and only one example about the wife and husband who have tempted the Lord and they were not, they haven't lived their life. Hallelujah. Hallelujah. அதனால் ஆண்டவரை அப்படி சோதிக்காதீங்க. And so do not tempt the Lord. அப்படி சோதிக்கிறதுல ஒருமனப்படாதீங்க. Do not be in one accord to tempt him. Hallelujah. Hallelujah. நீங்கள் யாக்கோபில் வாசித்து பார்த்தீங்கன்னா, If you read in James, தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவர் கிடையாது, ஒருவராலும் சோதிக்கப்படுகிறவரும் கிடையாது. God does not tempt anyone, nor is he tempted of anyone. Hallelujah. Hallelujah. அவன் தன் பொல்லாங்கினால சிக்குண்டு இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். Everyone is tempted out of his own lusts. Hallelujah. Hallelujah. அதனால் ஆண்டவரை போயிட்டு யாரும் சோதிக்க முடியாது, ஆனால் நீங்கள் அப்படி சோதிச்சிங்கன்னா தண்டனையில் போய் மாட்டிக்கிறீங்க. And so no one can go and tempt the Lord, but if you do, you will find yourself to be in punishment. Hallelujah. Hallelujah. ஒரு மனம்ங்கிறது தீங்குல ஒரு நாளும் வரக்கூடாது. One accord must never be in evil. ஒரு மனம் அப்படிங்கிறது கர்த்தரை சோதிக்கிறதுல ஒரு நாளும் வரக்கூடாது. And you must never be in one accord in tempting the Lord. ஏன்னா ஆண்டவர் இந்த ஒரு மனத்தோட ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு வல்லமையை கொடுத்து வச்சிருக்கிறார். Because the Lord has given a power in praying in one accord. ஹல்லேலூயா. Hallelujah. அதை நாம் டிஃபைல் பண்ணும் பொழுது, அதை நாம் தீட்டுப்படுத்தும் பொழுது தண்டனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். And when we defile that, the punishment will be too great. ஹல்லேலூயா. Hallelujah. Too severe. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். And so we must be careful. தயவு செய்து மனைவி கணவன் தீங்குல ஒருமனப்படாதீங்க. Please, wives and husbands, do not be in one accord in evil. கர்த்தரை சோதிக்கிறதுல ஒருமனப்படாதீங்க. Do not be in one accord in tempting the Lord. அது ஆசீர்வாதம் அல்ல. That is not a blessing. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இதுக்கு கான்ட்ராஸ்டிங்கா இருக்கிற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, An event which is contrasting to this is 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தில் 1 Kings chapter 21. டைம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது, ஷார்ட்டாக முடிச்சிருவா இல்லை சண்டே பார்க்கணுமா? சண்டே பார்க்கலாமா? டீட்டெயிலாக பார்க்கலாமா? சரி, ஓகே, சரி, அப்போ அப்படியே நிறுத்திடுவோம். டைம் கிடச்சதுன்னா வீட்டில் அந்த அதிகாரத்தை வாசித்துட்டு வாங்க. So we'll stop here. We'll look into it on detail on Sunday. If you have time, read it at home and come. ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் நிறைய சத்தியங்கள் உண்டு. Because there are many truths in that as well. நல்லா ரஷ் பண்ண வேண்டாம், சண்டே ஒழுங்காக நம்ம பார்க்கலாம். So we'll not rush it. We'll look into it on Sunday. ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரா? Is the Lord speaking to you? ஆவியானவர் பேசுறாரா? Is the Holy Spirit speaking? ஹல்லேலூயா. Hallelujah. இது எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்லாம் நினைக்காதீங்க. Do not sit and think, oh, I'm not married. இதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு உங்களுக்கு நினைப்பூட்டுவார். The Holy Spirit will remind you when you get married. ஹல்லேலூயா. Hallelujah. கல்யாணம் ஆனவங்களுக்கு இப்பவே பேசுவார். And for those who are already married, He will speak to you now. ஹல்லேலூயா. Hallelujah. நான் மறுபடியும் சொல்கிறேன், Again, I am saying, இது ரொம்ப டெலிகேட் டாபிக். இது it is a very delicate topic. மனைவி கணவனை பற்றி பொதுவாக சபைகளில் இது தொடராக அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. Usually in the churches, they will not take this wife and husband topic. ஏன்னா அந்த மாதிரி செய்யும்போது நிறைய பேர் கோச்சிக்கிட்டு வெளியில் போயிடுவாங்க. Because when they do, many people will be upset and move out of the church. நீங்கள் எல்லாம் சின்ன சபையாக இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக மெச்சூர்ட் பீப்புளுங்கிறதுனால நான் தைரியமாக பேசுகிறேன். But because it is, though it is a small church, I am speaking boldly because you are all spiritually mature people. ஹல்லேலூயா. அதனால் ஆவியானவர் பேசுகிறத எப்பவுமே நல்ல ஆவியில் எடுத்துக்கோங்க. And so always take what the Holy Spirit speaks in a good spirit. ஹல்லேலூயா. Hallelujah. நாங்கள் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, If you think we are not like that, ஆவியானவர் ஏதோ ஒரு எச்சரிப்பின் சத்தமாக தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. then the Holy Spirit is speaking to you in a voice of warning. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ இந்த மாதிரி சம்பவம் உங்களுடைய குடும்பங்களில் வாழ்க்கையில் வரும் பொழுது, So when these kind of things come into your family life, இப்படி ஒரு டெம்டேஷன் வரும் பொழுது, when this kind of temptation comes to you, தீங்குல ஒருமனப்பற்றாதீங்க. do not be in one accord in evil. ஹல்லேலூயா. Hallelujah. இதனால மனைவி ஹர்ட் ஆனாலும் கணவன் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக நின்றுடுங்க.
if the wife is hurt or if the husband is hurt because of this, it's okay, stand strong. அல்லேலூயா. Hallelujah. அது அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கட்டும். The Lord will give you that zeal. அல்லேலூயா. Hallelujah. கண்களை மூடி Let's ஜெபம் close பண்ணுவோம். our eyes and pray. ஏசையா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. Lord Jesus, we thank you for this good எங்க time. கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. We thank you for the word that you have spoken to us. ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியட்டும். And Lord, help us to obey your word. தயவு செஞ்சு எல்லாம் உங்களுடைய வலது கரத்தை உங்க இருதயத்து மேல வைங்க. Please everyone put your left hand upon your heart. சாரி, இடது கரத்தை இருதயத்து மேல வைங்க. Put your left hand upon your heart வலது கரத்தை பரத்துக்கு நேரா உயர்த்துங்க. and raise your right hand toward heaven. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. Look unto Jesus and say. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க. Look unto Jesus and say. ஏசப்பா, Lord Jesus, உங்க வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியட்டும். let us obey to your word. எங்களுக்கு பலன் தாங்க. Give us strength. எச்சரிப்பின் சத்தத்துக்காக நன்றி. Thank you for your warning. உங்க நாமம் And your name எங்க வாழ்க்கையில in our life மகிமைப்படட்டும். be glorified. இயேசுவின் நாமத்துல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. நமக்கு வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு. As usual, we will have our Sunday service. இந்த ஒரு சண்டே சர்வீஸ் கவி குடும்பத்தார் இருக்க மாட்டாங்க. Kavi family will not be with us for one more Sunday. அதுக்கு அடுத்த சண்டே சர்வீஸ்லேருந்து வந்துடுவாங்க அவங்களும். From the next one, they will also be with us. அல்லேலூயா. Hallelujah. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியல, எனக்கு ஒரு குடும்பம் போனாலும் அப்படியே உள்ள பதச்சிக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. ஸோ அவங்க வந்துடுவாங்க. So they will be with us. அவங்களுடைய பிரயாணங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. Pray for their travels. அதே போல் ஹெப்சிபாக்காகவும் பிள்ளைக்காகவும் கூட குழந்தைக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. Continue praying for Hepzibah and the baby. நல்ல சரீரத்தில் இன்னும் நிறைய பலனை ஆண்டவர் தரணும். God should give them both strength in the body. யா. அப்புறம் சோமாவுடைய டெலிவரிக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. And also pray for Soma's delivery. நமக்கு ஓகே, சண்டே நான் சில காரியங்கள் அனௌன்ஸ் பண்ணுறேன். I'll announce the remaining on Sunday. அல்லேலூயா. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. Those who are looking for a job should find a job. Pray for that. அல்லேலூயா. Hallelujah. இந்த காரியத்தை எல்லாத்துக்காகவும் நாம் இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம். ஒரே நேரத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். We'll pray for all of these things today. அதே போல் கிருஷ்ணாவோட பெங்களூர் வீட்டு பிரச்சனைக்காகவும் ஜெபம் பண்ணோம். And we'll also pray for Christina's house issue in Bangalore. அதே மாதிரி ஜோட மனைவி அவங்க ஷர்மி அவங்களும் இங்கே சீக்கிரம் வரணும், அதுக்கு ஆண்டவர் வழி வாசல்களை சீக்கிரத்தில் திறக்கணும். And similarly, Joe's wife Sharmi should come here soon. The Lord should open doors for that. அல்லேலூயா. எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு, கர்த்தர் அதெல்லாம் சந்திக்கணும். Everyone has many needs and the Lord should meet them all. அல்லேலூயா. இப்போ இந்த காரியங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு நிமிஷம் கண்ண மூடுவேன் எல்லாம். So let's all close our eyes. அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் நம்மளுடைய தேவன் வீற்றிருக்கிறாங்க. Our God is seated high and lifted up. வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறாங்க. Jesus standing on the right hand. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாங்க. The Holy Spirit within you. அல்லேலூயா. Hallelujah. இதை உங்கள் ஆவிக்குரிய கண்களில் தரிசிக்க எப்போதும் முற்படுங்க. You must always try to see this in your spirit. Visualize this. அல்லேலூயா. Hallelujah. இது விசுவாசிங்க. You must believe it. இது நிஜம். It is true. ஏன்னா வசனம் ஒரு நாளும் பொய்யா போகாது. Because the scripture is never a lie. அல்லேலூயா. Hallelujah. வசனம் அப்படி தான் சொல்லி கொடுக்குது. And that is what the scripture teaches. இது நிஜம். It is real. நாம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். The Lord hears the prayers that we make. பல நேரங்களில் என் ஆவியில் நான் இதை உணர்ந்திருக்கிறேன். Many a times in my spirit I have felt it. ஆண்டவர் நம்மளை கீழே கண்ணோக்கி பார்க்கறத நான் உணர்ந்திருக்கிறேன். I have felt the Lord looking down at us. அல்லேலூயா. Hallelujah. அப்போ நாம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் மெய்யாகவே கேட்கிறார். And so the prayers that we pray are truly heard by the Lord. இப்போ சொன்ன காரியங்களுக்காக நாம கொஞ்ச நேரம் சும்மா ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். So let's just give thanks to him for all these points that we mentioned for a minute. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கணும். கர்த்தர் சீக்கிரத்தில் வாசல்களை எல்லாம் திறக்கணும். The Lord should hear these prayers and soon open doors. அல்லேலூயா. Hallelujah. இது கர்த்தர் கட்டாயம் செய்வார். The Lord will surely do it. விசுவாசிப்போம். Let's believe. விசுவாசிச்சு கொஞ்ச நேரம் எல்லாம் வாய் திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's believe and give ஸ்தோத்திரம் thanks to the ஆண்டவரே. Lord. ஸ்தோத்திரம் 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 சோர்ந்து போகாம நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
சோத்ரம் 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 ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்ரம். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டீங்க, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், பதில் கொடுக்குறீங்க ஆண்டவரே. இதெல்லாம் சீக்கிரத்தில் ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்ல போகிறாங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரதர் ராஜா ஜெபம் பண்ணி முடிச்சோம். பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே, இந்த கொடுத்த அப்பா மன வேலைக்காக நன்றி. அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க இயேசு சுவாமி. அப்பா, நீங்கள் அப்பா எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பா இயேசு சுவாமி, கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே இயேசு சுவாமி உங்களுடைய அப்பா சத்தத்துக்கு கொடுக்கப்பா. நீங்கள் ஆண்டவரே இயேசு சுவாமி அப்பா பேசுகிறப்பா அதை ஆண்டவரே இயேசு சுவாமி எல்லாவற்றும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுடைய இதயத்தை தாருங்க. அப்பா அப்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசு சுவாமி உங்களுடைய வார்த்தையை அப்பா பதியிட்டோம். அப்பா அதை பலன் கொடுக்க நீங்கள் உதவி செய்து இல்லைங்க. போக்கிற வாரத்திலும் பாதவளை கட்டளையிட்டு இல்லைங்க. உங்களுடைய கரம் தாங்கி வழி நடத்தட்டும், ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். அல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம்.